குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லேப்ல வந்து 6வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 6வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஜஸ்ட் கண்டிஷனல் லாஜிக் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஓட்டார் லிஸ்ட் அப்ளை பண்ண போறோம். இப்போ ஓட்டார் லிஸ்ட்டை வச்சு கண்டிஷனல் லாஜிக் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கண்டிஷனல் லாஜிக்னா வேற ஒரு பெரிய டாபிக் நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் இஃப் அண்ட் ஆர். இதுல வந்து இஃப் அண்ட் அப்படிங்கிற இந்த 2 இதை வச்சு நீங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க. புதுசா ஆறுங்கிறது மட்டும் படிப்போம். சரிங்களா? இதுதான் கண்டிஷனல் லாஜிக். சரிங்களா? சரி, நம்ம டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இது வந்து ஒரு ரா டேட்டா. ஓட்டார் லிஸ்ட். இது நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம். ஸ்டேட்டும் நேமும் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொண்டு போயிருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு ஏத்த மாதிரி மாத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன். கண்டிஷனல் லாஜிக்ல நம்ம முதல் படிக்க போறது நார்மல் இஃப். சரிங்களா? இது எங்க அப்ளை பண்ண போறோம்னா, எலிஜிபிலிட்டில அப்ளை பண்ண போறோம். எலிஜிபிலிட்டினா ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். நம்ம டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஆரம்பிச்சு C2 கிரேட்டர் தென் 18, கமா, அதாவது அவரோட வயசு வந்து 18க்கு மேல இருந்துச்சுன்னா எலிஜிபிள். இல்ல 18 வயசு கீழே இருக்குன்னா நாட் எலிஜிபிள். அவ்வளவுதான். ஏஜை வச்சு இவர் எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இவர் ஆள் வந்து ஓட்டு போறதுக்கு எலிஜிபிள். அப்படியே வந்து ட்ராக் பண்ணி விடுவோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் எலிஜிபிள் இல்ல. கணேஷ்ங்கிற ஆள் மட்டும் எலிஜிபிள் இல்லை. என்ன ரீசனுக்காகனா, அவர் வந்து கரெக்டா 18 வயசு. சரிங்களா? அதனால அவர் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இஃப் அண்ட், ரெண்டாவது கண்டிஷனல் லாஜிக் வந்து இஃப் அண்ட் அகைன் இஃப் அண்ட் C2 கிரேட்டர் தென் 18. அவருக்கு வயசு 18க்கு மேல இருந்தாலும் D2 ஈக்குவல் டு கேன் வாட். இந்த ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோம்னா, அவருக்கு வந்து 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி உயிரோடும் இருக்கணும். உயிரோட இருந்தா மட்டும் தான் அவர் வந்து ஓட்டு போட எலிஜிபிள். ஒருவேளை 18 வயசுக்கு மேல இருந்து அவர் வந்து உயிரோட இல்லைன்னா, அவர் வந்து ஓட்டு போட முடியாது. அதே மாதிரி அவர் உயிரோட இருந்து 18 வயசுக்கு கீழ இருந்தாலும் அவர் வந்து ஓட்டு போட முடியாது. சரியா? இந்த 2 கண்டிஷன் இங்க வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். எழுதட்டும். ஆளு வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். அவர் வந்து ஓட்டு போடலாம். சரிங்களா? இதுல வந்து ஒரு 3 பேர் மட்டும் ஓட்டு போட முடியாது. அதுல ஒரு ஆள் வந்து டெத்து. அகைன் இன்னொரு ஆள் வந்து என்னாருன்னா, உயிரோட இருக்கிறாரு. ஆனா அவர் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் இல்ல. அதனால அவர் ஓட்டு போட முடியாது. 3வது ஆளும் டெத்து. அதனால நான் வந்து அவர் ஓட்டு போட முடியாது. சரிங்களா? இது வந்து இஃப் அண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆர் கண்டிஷன் வச்சு இஃப் ஆர் B2 ஈக்குவல் டு தமிழ்நாடு.
B2 equal to Kerala. ஸ்மால் லெட்டர்லயே இருக்கட்டும். சரி. இப்ப இந்த கண்டிஷன் என்ன எழுதியிருக்கோம்னா, இப்போதைக்கு கரண்ட்டா எலக்ஷன் யாருக்கு நடத்துறாங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்டுக்கு நடத்துறாங்க. வேற எந்த ஸ்டேட்டுக்கும் நடத்தல. அப்ப இவங்கள தவிர வேற யாரா இருந்தாலும் அவங்க வோட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து நோன்னு இருக்கணும். இவங்க 2 பேரா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து எஸ்ன்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஆந்திரால இருக்கிறவரும் உயிரோட தான் இருப்பாரு. அவருக்கு 18 வயசுக்கு மேல இருக்கும். அவருக்கு ஓட்டு போட உரிமை உண்டு. அதுக்காக கேரளால நடக்கிற, இல்ல தமிழ்நாடுல நடக்கிற எலக்ஷன்ல வந்து அவரால ஓட்டு போட முடியாது. சரிங்களா? அவரு வந்து ஆந்திராவோட சிட்டிசன்ஷிப். அங்க தான் அத வாங்கி வச்சிருப்பாரு. அப்ப அங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஆனா, இப்ப நம்ம கரண்ட்டா எங்க எங்க வந்து எலக்ஷன் நடத்துறோம்னா, தமிழ்நாடு, கேரளா மட்டும் தான். ஸோ, இந்த ஆர்ங்கிற இந்த கண்டிஷனல் லாஜிக் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஓட்டு போடுறவர் வந்து தமிழ்நாடு, கேரளாவா இருந்தா மட்டும் தான் அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்கு உரிமை உண்டு. இன்னைக்கு வந்து ஓட்டு போடலாம். இல்லன்னா அவர் வந்து ஓட்டு போடக்கூடாது. சரிங்களா? 2 தட்டி பார்ப்போம். சாரிப்பா ஈக்குவல் டூ போடல. 2 தட்டுங்க. எஸ்ன்னு விழுந்துரும். அகைன் அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ம். ஃபார்முலால நாட்ன்னு போட்டிருக்கோம் போல. சரி சேஞ்ச் பண்ணிடுவோம் அவ்வளவுதானே. நோ. அகைன். நோன்னு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ, இப்ப நம்ம வந்து கண்டிஷனல் லாஜிக் 3 அப்ளை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதுல வந்து வெறும் ஒரு இஃப் கண்டிஷன் தான். 18 வயசுக்கு மேல இருந்தா எலிஜிபிள். வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவ நம்ம எடுத்துருவோம். இவரு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வோட்டிங் ஸ்டேட்டஸ், இஃப் அண்ட் அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா, அவரு வந்து உயிரோடயும் இருக்கணும். அதே மாரி 18 வயசுக்கு மேலயும் இருக்கணும். அந்த ஒரு கண்டிஷன் செக் பண்றதுக்காக இஃப் அண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். 3வது வந்து என்னதுன்னா, அவர் 2 ஸ்டேட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம எலக்ஷன் நடத்துறாங்க. அந்த 2 ஸ்டேட்ல நம்ம இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் ஓட்டு போடணும். வேற ஸ்டேட்ல இருக்கிற ஆள் வந்து ஓட்டு போட்டா அது வந்து செல்லுபடி ஆகாது. சரிங்களா? இப்ப அத செக் பண்றதுக்காக நம்ம வந்து இஃப் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த 3 கண்டிஷன் லாஜிக் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோகிராம் தான். இஃப் அண்ட் அதுக்கப்புறம் இஃப் ஆர். சரிங்களா? சரி. இத வந்து வேற ஒரு ஃபாண்ட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் ம். அவ்வளோதான்யா. ஒரு டேட்டாவ நமக்கு ஏத்த மாதிரி மாத்தியாச்சு. சரிங்களா? அவ்வளதான். இந்த 6வது ப்ரோகிராம் இதோட முடிஞ்சுச்சு. சரிங்களா? சரி இந்த ப்ரோகிராம் ஒருவேள உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி விடுங்க. புரியலன்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. இல்லன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ.